அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதல்வராக 9வது முறை பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணியுடன் ஆட்சி அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க தலைப்பு செய்தியாக. என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த 2 பேருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 6 அமைச்சர்கள் உடனடியாக பதவி ஏற்றுக்கொண்டனர் அப்படிங்கிற செய்தி. பீகாரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, பீகாரோட சட்டப்பேரவை தேர்தல் பார்த்திங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பரில் நடைபெற்றது. இந்த நிலைமையில் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் அப்புறம் பாஜக ஒரு அணியாகவும், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அணியாகவும் வந்து களம் இறங்கினாங்க. இந்த நிலைமையில் ஐக்கிய ஜனதா தளமும் பாஜக கூட்டணியும் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சது. இந்த நிலைமையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாஜகவுடனான கூட்டணியை வந்து முறித்தார் நிதிஷ்குமார். மேலும் லாலு பிரசாத்தின் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து புதிய அமைச்சரவை வந்து அமைச்சிருக்காங்க. 2020 எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. 2022 கருத்து வேறுபாட்டால் அந்த கூட்டணி விலக்கி லாலு பிரசாத்தோட ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட கூட்டணி வச்சு மறுபடியும் அமைச்சரவை அமைச்சாங்க. இந்த நிலைமையில் இந்த கூட்டணி முறிந்த நிலைமையில் மீண்டும் பாஜகவோடைய கூட்டணி வைத்து இப்போது ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் சொல்ல வருது. இப்போ பீகாரோட எம்எல்ஏ சீட்ஸ் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 243. இவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், அதாவது பெரும்பான்மை வேணும் அப்படின்னா 122 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு வேணும். இந்த நிலைமையில் தற்போதைய முதல்வர பதவியேற்க உள்ள நிதிஷ்குமாரோட கட்சி எவ்வளோ எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா 45 எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்காங்க. அவங்க கூட்டணியாக வச்சுருக்க அந்த பாஜக வந்து 78 எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்காங்க. இது போக இதர கட்சிகளும் அவங்களோட இணைந்து 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவதாக நிதிஷ்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் தான் மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்டோட எம்எல்ஏ சீட்ஸ் எவ்வளவு, அதில் பெரும்பான்மை எவ்வளோ வேணும், ஒரு கட்சி எவ்வளோ பெற்றிருக்காங்க, அதோட கூட்டணி வைக்கிற கட்சி எவ்வளோ எம்எல்ஏக்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் களம் வந்து அமையுது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வானிலை ஆய்வுக்காக ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் இன்சாட் 3TS அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து பிப்ரவரியில் விண்ணில் பாய்கிறதுங்கிறத இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. நம் நாட்டுக்கு பார்த்தோன்னா முக்கிய தேவையான தொலைத்தொடர்பு, தொலை உணர்வு, வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை வந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகள் மூலமாக இஸ்ரோ வந்து விண்ணில் நிலைநிறுத்தி வர்றாங்க. இந்த நிலைமையில் வானிலை ஆய்வுக்கான அதிநவீன இன்சாட் 3TS எனும் செயற்கைக்கோளை வந்து இஸ்ரோ வடிவமைத்து உள்ளது. இதை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் மூலமாக பிப்ரவரியில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அப்படிங்கிறது. அடுத்த மாதம் விண்ணில் செலுத்த இருக்குது. எந்த ராக்கெட் மூலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்எல்வி F-14 ரக ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க. இந்திய வானிலை ஆய்வின் மையத்துக்கு சொந்தமான இன்சாட் TS மொத்தம் 2275 கிலோ எடை கொண்டது. இதில் 6 சேனல் இமேஜர் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் உள்ளன. இவை அனைத்தும் பூமியின் பருவநிலை மாறுபாடுகளை உன்னிப்பாக கண்காணித்து வானிலை தொடர்பான நேர தகவல்களை வந்து துல்லியமாக வழங்கும் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முழுக்க பருவநிலை மாறுபாடுகள் அப்புறம் வானிலை சம்மந்தமாக தான் இது ஆய்வு பண்ண போகுது அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் விண்ணில் செலுத்த இருக்கிற இந்த ஜிஎஸ்எல்வி F-14 ரக ராக்கெட் மூலமாக இன்சாட் 3 அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து இதுவரைக்கும் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கதா அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 17/9/2023, அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இந்த நிலைமையில் இதுக்கு வந்து தமிழகத்தில் மட்டும் இது வரைக்கும் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறதா செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இது பார்த்துருவோம். விஸ்வகர்மா திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதையும்
அவர்களின் தயாரிப்புகளை உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் கொண்டு செல்வதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகள் சேவைகள் தரத்தை மேம்படுத்துவதையும் அதை வந்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு வந்து அவர்களின் பொருட்களை கொண்டு செல்லும் நோக்கமாகும். இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய மற்றும் கைவினை கலைஞர்களோட உற்பத்தி திறன் மற்றும் அதை வந்து சந்தைப்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த நிலைமையில் அவங்க ஒரு 18 வகையான தொழில்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, கல் தச்சர்கள், காலணி தயாரிப்பவர்கள் மற்றும் தைப்பவர், தச்சர், பொற்கொள்ளர், குயவர், சிற்பிகள், கொத்தனார், கயிறு செய்பவர், முடித்திருத்தும் தொழிலாளர், பூமாலைகள் கட்டுபவர், சலவை தொழிலாளர், டெய்லர் உட்பட 18 வகையான தொழில்களில் ஈடுபடுவோர் வந்து இதனால் பயன்படுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கீம் படி முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் வரை வட்டியில் கடன் அவர்களுக்கு வழங்கப்படும். பிறகு 2ஆம் தவணையாக ரூபாய் 2 லட்சம் வரை வந்து வட்டியுடன் கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் வரை வட்டியில் கடன் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து வட்டி இல்லாத 1 லட்ச ரூபா கடனை கொடுப்பாங்க. அதை நம்ம முறையாக கெட்டிட்டோம் அப்படின்னா பின்பு வந்து 2ஆம் தவணையாக பார்த்தோன்னா ரூபாய் 2 லட்சம் கொடுப்பாங்க. 5% வட்டியுடன் கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த தொழிலாளர்களுக்கான இது பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரதமரோட விஸ்வகர்ம திட்டம் தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல அது எப்போ தொடங்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காண்டி தொடங்கப்பட்டது, அதோட பயன்பாடு என்ன, இந்த 3 விஷயத்த பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஸ்கீமை பற்றி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த நிலைமையில் இந்த விஸ்வகர்ம திட்டத்தோட டேட் பார்த்தோம் அப்படின்னா 17/9/2023. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, கைவினை கலைஞர்களோட உற்பத்தி திறனை மேம்படுத்துறது, அப்புறம் உலகளாவே சந்தைப்படுத்துறது. அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, முதல் தவணையாக 1 லட்சம் வரை வட்டியில் கடன் கொடுக்குறது, 2ஆம் தவணையாக 2 லட்ச ரூபா 5% வட்டியுடன் கொடுக்கறது தான் இதோட பயன்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொது அறிவு பகுதியில் இன்றைக்கி புள்ளியியல் துறை பற்றி கொடுத்துருக்காங்க. புள்ளியியல் துறை முதல்ல எப்போ உருவாக்கப்பட்டாங்க, அது எதன் கீழே இயங்குது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்திய புள்ளியியல் நிறுவனம் பார்த்தோம்னா எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1931 தான் தொடங்கப்பட்டது. இந்திய புள்ளியியல் நிறுவனம் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே 1931ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. புள்ளியியல் மற்றும் அவை சார்ந்த படிப்புகளுக்காக நிறுவப்பட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனமாக இது விளங்குகிறது. இங்கு புள்ளியியல் படிப்புகள் மட்டுமின்றி கணிதம், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளும் வழங்கப்படுகின்றன. கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு, புதுடெல்லி, தேஸ்பூரில் இது இயங்குகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய புள்ளியியல் நிறுவனம், அதாவது தேசிய புள்ளியியல் நிறுவனம் அல்லது இந்திய புள்ளியியல் நிறுவனம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1931 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து புள்ளியியல் சார்ந்த படிப்புகளுக்காகவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக சொல்ல வராங்க. அடுத்து சமீபத்தில் செலுத்தப்பட்ட இந்த PSLV C-58 ராக்கெட் அனுப்பப்பட்ட அனைத்து கருவிகளும் திட்டமிட்டபடி இயங்கின BS-4 இயந்திரத்தில் போயம் சோதனை வெற்றி அப்படிங்கிற செய்தி வந்து இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி 2024 ஆண்டோட தொடக்கத்திலே பார்த்தோன்னா முதல் ராக்கெட்டை வந்து இஸ்ரோ விண்ணில் செலுத்தினாங்க. இது எந்த ராக்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா PSLV C-58 அப்படிங்கிற ராக்கெட்டு. இது என்ன பர்பஸ்காண்டி போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கருத்துளை மற்றும் நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்ற வானிலை அம்சங்களை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட டேட் பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதி. இது வந்து சுமார் 650 கிலோ எடை கொண்டது. கருத்துளை, நியூட்ரான் நட்சத்திரங்களில் இருந்து வெளியாகும் கதிர் இயக்கம், விண்மீன் வெடிப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த செயற்கைக்கோள் 5 ஆண்டுகள் வரை ஆய்வு செய்யும் அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட்டை பொறுத்தளவில் பார்த்தோன்னா, முதல்ல அந்த செலுத்து வாகனம் சொல்லப்படுற அந்த PSLV C-58 ராக்கெட்டில் இது அனுப்பப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற அந்த கருவியோட பெயர் பார்த்தோன்னா போயம் அப்படிங்கிறது தான் இதோட கருவி.
BS-4 இயந்திரத்தில் உள்ள போயம் சோதனை வெற்றி அப்படிங்கிற செய்தி. இது அனுப்பப்பட்ட டேட்டு. அப்புறம் இதோட பர்பஸ் என்னன்னா, கருத்துளை மற்றும் நியூட்ரான் நட்சத்திரங்களில் இருந்து வெளியாகும் கதிரியக்கம், விண்மீன் வெடிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யும். இந்த போயத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ரிவேஷன் போயம்னா என்னன்னா, PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. போயம் அப்படின்னா PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல். இதை தான் வந்து இந்த கருவி தான் சோதனை ஓட்டம் வெற்றி அப்படிங்கிறத செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த போயம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெற்றிகரமாக ஜனவரி 1ஆம் தேதி அனுப்பப்பட்ட இந்த ராக்கெட் வந்து வெற்றிகரமாக அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக. எண் எழுத்தில் பார்த்தோன்னா, தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் 132 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மறைந்த நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜயகாந்த், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா உள்ளிட்ட 8 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதாவது இந்திய லெவலில் கொடுக்கப்பட்ட இந்த 132 பேருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பத்ம விருதுகளில் 8 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை பகுதி சபை கூட்டங்கள் நடத்தப்பட உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் மட்டும் 200 வார்டுகளில் பகுதி சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. அதாவது பகுதி சபை கூட்டங்கள்னு ஒன்று நடத்திட்டு வராங்க. இந்த நிலைமையில் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை நடைபெறும் சொல்லப்பட்டிருந்த நிலைமையில் சென்னை மாநகராட்சியில் மட்டும் 200 வார்டுகளில் வந்து பகுதி சபை கூட்டங்கள் நடைபெறுது. சென்னையில் மொத்தம் 200 வார்டு இருக்குது. ஸோ 200 வார்டுலையுமே பகுதி சபை கூட்டங்கள் நடைபெறதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 550வது நாள் பரந்தூரில் பார்த்தீங்கன்னா, சென்னையின் 2வது விமான நிலையம் அமைப்பதற்காக சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் வந்து 550வது நாளை வந்து கடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்திய லெவலில் பார்த்தோன்னா, 2024 ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் தொடரில் சிறப்பாக விளையாடியதன் மூலம் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஆடவர் இரட்டையர் பிரிவு உலக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. 43 வயதில் இவ்விடத்தை பிடித்த வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் இந்த ரோஹன் போப்பண்ணா அப்படிங்கிறவங்க. இந்தியாவைச் சேர்ந்த ரோஹன் போப்பண்ணா ஆடவர் இரட்டையர் பிரிவில் உலக தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த 2024 ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் தொடரிலும் சிறப்பாக விளையாடிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 43 வயசில் இந்த இடத்தை பிடித்த வரலாற்று சாதனை வந்து அவர் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். பணியில் சிறந்து விளங்கிய காவல்துறை தீயணைப்பு படையைச் சேர்ந்த 1132 பேருக்கு 75வது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கியிருக்காங்க. ஜப்பான் நாட்டின் விண்கலமான ஸ்லிம் அப்படிங்கிறது நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவை தொடர்ந்து நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடாக ஜப்பான் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டின் விண்கலமான ஸ்லிம் அப்படிங்கிறத செயற்கைக்கோள் வந்தீங்கன்னா நிலவோட மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு. இந்த நிலைமையில் 5வது நாடாக நிலவில் தரையிறங்கிய 5வது நாடாக ஜப்பான் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. கனடாவுக்கு கல்வி பயில வரும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறைக்கும் நோக்கில் நடப்பாண்டில் 3.64 லட்சம் மாணவர்கள் வந்து விசாக்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று அந்த நாட்டு வந்து வரம்பு வந்து 2 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று அந்நாடு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அளவோட கம்மி பண்ணி இந்த மாதிரி 3.64 லட்சம் மாணவர்கள் மட்டுமே விசா வழங்கப்படும் அப்படிங்கிறத கனடா அரசு வந்து விளக்கியிருக்காங்க. இது செய்தி என்ன அப்படின்னா, 75வது ஆண்டு விழாவில் உச்சநீதிமன்ற விரிவாக்கத்துக்கு வந்து ரூபாய் 800 கோடி அப்படிங்கிறத பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இப்போ இதோட என்ன விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தோட வைர விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. 75வது ஆண்டை முன்னிட்டு பிரதமர் வந்து நேற்று ஸ்பீச் கொடுக்கும்போது அதோட விரிவாக்கத்துக்காக 800 கோடி ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முதல்ல உச்சநீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, 28 ஜனவரி 1950 புதுடில்லியில் தொடங்கப்பட்டிருக்கும். அதோட 75வது ஆண்டு விழாவில் நேற்று பிரதமர் இந்த வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு விரிவாக்குறதுக்கு வந்து 800 கோடி ரூபாய் அப்படின்னு பிரதமர் அறிவிச்சிருக்காங்க.
இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது உச்சநீதிமன்றம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 28 ஜனவரி 1950 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கே அமையப்பட்டிருக்குன்னா புதுடெல்லி அப்படிங்கிறது. இதோட 75வது ஆண்டு தினம் கொண்டாடிட்டு இருக்க நிலைமையில் வழக்கமாகவே நமக்கு உச்சநீதிமன்றம் சம்மந்தமாக கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த நிலைமையில் நீதித்துறையிலேருந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை பற்றி அதிகமான கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஸோ 75வது ஆண்டு முன்னிட்டு இந்த வாட்டியும் அதுக்கான கேள்விகளை வந்து எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸில் பார்த்தோன்னா இத்தாலி வீரர் ஜன்னிக் சின்னர் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் நடந்துட்டு இருக்க நிலைமையில் ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீரர் ஜன்னிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இது இவர் வெல்லும் முதலாவது கிராண்ட் ஸ்லாம் பட்டமாகும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட மெல்பர்னில் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றுருக்கு. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீரர் ஜன்னிக் சின்னர் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இமேஜ் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஐகான் ஆஃப் தி சீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐகான் ஆஃப் தி சீஸ் அப்படிங்கிறது தான் உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல். அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணம் போர்ட் மியாமியில் இருந்து தனது முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது. ராயல் கரீபியன் குழுமத்துக்கு சொந்தமான இது 365 மீட்டர் நீளமும் 20 தளங்களையும் கொண்டது. இதில் 7600 பேர் பயணிக்க முடியும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பலான ஐகான் ஆஃப் தி சிஎஸ் வந்து தனது பயணத்தை தொடங்க இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.